இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் செயல்பாடுகள் குறித்து இத்துறையின் இயக்குனர் முனைவர் என் ஜெயக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். எங்களது ஆராய்ச்சி இயக்குநரகமானது கடந்த 2012ஆம் ஆண்டு இப்பல்கலைக்கழகம் உருவான நாளிலிருந்து இயங்கிக் கொண்டு வருகின்றது. இந்த ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் குறிக்கோளானது பல்கலைக்கழக பேராசிரியர்களை ஊக்குவிப்பதன் மூலம் மீன்வள மேம்பாட்டிற்கு தேவையான அடிப்படை மற்றும் பயன்பாட்டு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு மீன்வள ஆராய்ச்சியில் சிறந்து விளங்குதல். எமது ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் நோக்கங்களாவன மீன்வள மேம்பாட்டிற்கான ஆராய்ச்சிக்கு தேவைப்படும் முக்கிய பகுதிகளை அடையாளம் காணுதல், அரசு மற்றும் தொழில் நிறுவனங்களிலிருந்து ஆராய்ச்சி நிதியுதவி பெறுவதற்காக பேராசிரியர்களுக்கு வழிவகை செய்தல், தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான கூட்டுழைப்பு ஆராய்ச்சிகளுக்கு உதவி புரிதல், திறன்மிகு மீன்வள ஆய்வு மையங்கள் மூலம் பல்துறை ஆராய்ச்சிகளை ஊக்குவித்தல், வளர்ந்து வரும் ஆராய்ச்சி சவால்களை எதிர்கொள்வதற்கு வலுவான ஆராய்ச்சி கட்டமைப்பை உருவாக்குதல் மற்றும் ஆராய்ச்சி கட்டுரைகள், காப்புரிமைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் தயாரிப்புகளை நெறி சார்ந்த ஆராய்ச்சியின் மூலம் வெளியிடுதல் போன்றவற்றை நோக்கங்களாக கொண்டுள்ளன. எமது ஆராய்ச்சி இயக்குநரகமானது பல்வேறு அரசு, தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு நிறுவனங்களின் மூலம் நிதியுதவி பெற்று ஆராய்ச்சி மேற்கொண்டு வருகின்றது. மேலும் சர்வதேச அளவிலான நிறுவனங்களிடமிருந்தும் உதவி பெற்று ஆராய்ச்சி மேற்கொள்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாடு அரசின் மூலம் தமிழ்நாடு புதுமை முயற்சிகள் திட்டம், தமிழ்நாடு பாசன மேலாண்மை நவீனமயமாக்கல் திட்டம், தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம், தமிழ்நாடு மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மன்றம் போன்ற நிறுவனங்கள் மூலமும் மத்திய அரசு நிறுவனங்களான இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, மத்திய அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலன்துறை, தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் மற்றும் தேசிய மீன்வள மேம்பாட்டு மையம் வாரியம் போன்ற மத்திய அரசு நிறுவனங்கள் மூலமும் சர்வதேச ஆராய்ச்சி நிதியுதவி அளிக்கும் மையங்களான அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம், அமெரிக்க அரசின் சர்வதேச வளர்ச்சி முகமை போன்றவற்றின் மூலமும் நிதியுதவி பெற்று ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இப்பல்கலைக்கழகமானது இதுவரை 88 ஆராய்ச்சி திட்டங்களை ரூபாய் 114 கோடி அளவில் மேற்கொண்டுள்ளது. நடப்பாண்டில், அதாவது தற்பொழுது 26 ஆராய்ச்சி திட்டங்களானது 24 கோடி மதிப்பளவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது தவிர தொழில் நிறுவனங்கள் நிதியுதவியுடன் 15 ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் மதிப்புகளானது 67.52 லட்சம் ஆகும். இவ்வாராய்ச்சியின் மூலம் இதுவரை 11 காப்புரிமைகள், 64 தொழில்நுட்பங்கள், ஏறக்குறைய 1100 மதிப்பாய்வு செய்யப்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் அரசு நிறுவனங்கள், மாநில அளவிலான அரசு நிறுவனங்கள், மத்திய அரசு நிறுவனங்கள், சர்வதேச அளவிலான ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களுடன் 65 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவ்வாராய்ச்சிகள் மூலம் கடல் பாசி சார்ந்த அழகு சாதன பொருட்கள், மீன் மற்றும் இறால் உணவுகள், உடனடியாக சமைத்து உண்ணக்கூடிய மீன் உணவு வகைகள் போன்ற தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டு வணிகமயமாக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது மேற்கொள்ளப்படும் மிக முக்கிய ஆராய்ச்சிகள் என்று எடுத்துக்கொள்ளவே ஆனால் அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை செயற்கை பவளப்பாறைகள் மற்றும் மீன்களை திரட்டும் செயற்கை பாறைகளை பழவேற்காடு ஏரிக்கு அருகில் உள்ள கடற்பகுதியில் நிறுவுவதன் மூலம் மீன்களின் இருப்பளவை அதிகரித்து பழவேற்காடு மீனவர்களின் வாழ்வாரத்தை மேம்படுத்துதல், வளங்குன்றா கடல் மீன்வள மேலாண்மைக்காக தமிழக கடலோர பகுதியில் உள்ள முக்கிய கடல் மீன் இனங்களின் இனப்பெருக்க காலத்தை பற்றி ஆராய்தல், ஊடுருவும் மட்டியான மட்டிலா ஸ்ட்ரிகேட்டா என்னும் மட்டியை கட்டுப்படுத்தும் முறைகளை கண்டறிதல் மற்றும் அம்மட்டிகளில்
கொண்டு மதிப்பு கூட்டும் பொருட்களை உருவாக்குதல். மாநிலத்தில் ஐர மீன் வளர்ப்பை ஊக்குவிக்கும் பொருட்டு ஐர மீனுக்கென தனியாக ஒரு ஆராய்ச்சி மையத்தை அமைத்தல். விலை மலிவான தொழில்நுட்பத்தை கொண்டு வரிவிரால் மீன்களை அடைக்கப்பட்ட தொட்டிகளில் இனப்பெருக்கம் செய்து பண்ணை அளவில் நடைமுறைப்படுத்துதல். பழவேற்காடு பகுதியில் களிநண்டு வளர்ப்பு தொழில்நுட்பத்தின் மூலம் மீனவர்களின் வாழ்க்கை தரனை மேம்படுத்துதல். நுண் இனப்பெருக்க முறை மூலம் கடற்பாசி வளர்ப்பை மேம்படுத்தி மேலும் கடற்பாசி வளர்ப்பிற்கான இடுபொருட்களை வழங்குவதன் மூலம் வாய்ப்புகளை மேம்படுத்தி கடற்பாசி தொழில் முனைவோரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உருவாக்குதல். மேலும் தமிழ்நாட்டின் மீன் உற்பத்தி அதிகரிக்க ஒருங்கிணைந்த மீன் நோய் கண்காணிப்பு மேற்பார்வை மற்றும் மீன் குஞ்சுகளின் தரம் மதிப்பீட்டினை மேற்கொள்ளும் அமைப்பினை ஏற்படுத்துதல் போன்ற ஆராய்ச்சிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறு எமது பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி இயக்குநரகமானது மீனவர்கள், மீன் பண்ணையாளர்கள், மீன் பதனம் செய்வோர் போன்றவர்கள் தமது துறைகளில் மேற்கொள்ளும் சவால்கள், பிரச்சனைகளை சரிபண்ணும் பொருட்டு தேவைப்படும் ஆராய்ச்சிகளை எமது கல்லூரியின் பேராசிரியர் மூலம் மேற்கொண்டு அவ்வப்போது ஆலோசனைகளை வழங்கி வருகின்றது. மேலும் விவரங்கள் பெற முனைவர் என் ஜெயக்குமார் அவர்களை 0465256437 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.